ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன நடந்தது? யார்கிட்டயா நம்ம கேட்போம்ல, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, என்ன அப்படின்றதுக்கு வாட், நடந்தது அப்படின்றதுக்கு happened, happened. What happened? இந்த இடத்துல நடந்தது அப்படின்றதுக்கு இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிருந்தா வாட் ஹேப்பன் கேட்கலாம். அதே என்ன நடந்தது அப்படின்னு கேட்கறதுல ஹேப்பன்ட் அப்படின்னா தான் இடி சேர்த்துக்கணும். வெறும் ஹேப்பன் இல்லாம இடி எதுக்கு சேர்த்துக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, இது இறந்த காலத்துல நடந்திருக்கு. எப்படி சொல்றோம்னா, என்ன நடந்தது அப்படின்னு தான் கேட்கிறேன். புரியுதுங்களா? நேத்து என்ன நடந்தது, இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு தான் கேட்பேன். இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்பேன். இப்ப ஏதாவது நடக்குதுன்னா, இப்போ ஒரு பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்கன்னா என்ன பண்றீங்க, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்பேன். அப்போ அதுக்கு வாட் ஹேப்பன் மட்டும் சொல்லலாம். ஓகேங்களா? அதே நேத்து நடந்த ஒரு விஷயத்த பத்தி நான் சொல்றேன்னா என்ன நடந்தது அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஓகேங்களா? அடுத்தது, அவர் எதுவும் செய்யவில்லை. அவர் எதுவும் செய்யலப்பா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அவர் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலான்னு பாத்தீங்கன்னா, he. அவர் எதுவும் செய்யவில்லை. he did nothing. he did nothing. he didனா அவர் செய்தார் அப்படின்னு சொல்லலாம். அவர் செய்யவில்லை அப்படின்றதுக்காக he did nothing. எதுவும் செய்யவில்லை அப்படின்றதுக்காக he did nothing. heனா அவரு, didனா செய்தது, nothingனா எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி. he did nothing. அடுத்தது, அவரிடம் எதுவும் இல்லை. அவர்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்ல